தேவனிடத்திலிருந்து இந்த விடுதலை பெறணும் சொன்னா வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற மூன்று வழிகள் தான். விடுதலை பெறணும்னு சொன்னா முதல் வழி என்னவா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். மூணாவது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்க, இந்த அபிஷேகம் கிறிஸ்துவினாலே வருகிற அந்த விடுதலை, தேவ வசனத்தின் மேல இருக்கிற வாஞ்சை, தேவன் என்ன எதிர்பார்க்கிற சொன்னா இதுல நீங்க வளருகிற போது பாருங்க. ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். லூக்கா 19:3 நீங்க பார்க்கும்போது சகேயுவை நீங்கள் பார்க்க முடியும். சகேயுனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவன் கடந்து போகிற பாதைகளை பார்க்கும்போது வாசியுங்கள் 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பாருங்க. சகேயுக்கு என்ன ஆசைன்னு சொன்னா, எல்லாரும் இயேசு இயேசு இயேசுன்னு சொல்றாங்களே, இவர் யாரு, இவர் எப்படி இருப்பாரு, என்ன செய்வாரு, எவைகளுக்கூடாக நம்மை நடத்தும். அவனுக்கு ஒரு பெரிய வாஞ்சை, தாகம் வருது. எப்படி ஆகிலும் நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தாகம் இருக்குன்னு சொன்னா குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார். இங்கே சகேயுனுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த தாகம் இருக்கிறது, ஓடி வருகிறான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தின் நடுவே அவரை பார்க்க முடியல. அவரை பார்க்க முடியலன்னா என்ன செய்வோம்? திரும்பி போயிடும். பார்க்க முடியலன்னா திரும்பி போயிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அடுத்த பிரயாசங்களா நம்ம என்ன செய்கிறதுல தேவனோடு கூட இங்கே சகேயு பாருங்க வருகிறான். ஜனக்கூட்டம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, அவனாலே பார்க்க முடியல. அடுத்து என்ன செய்தான்னு போட்டிருக்கு தெரியுமா? இவரை நான் எப்படியும் பார்த்தே தீருவேன். அதுதான் வாஞ்சை, அதுதான் தாகம். எடுத்து 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 அடுத்த காரியங்களுக்குள்ளாக தன்னை நடத்தி கொண்டு போகிற சகேயு பார்க்கிறான். வாய்ப்பே இல்லையா, என்ன பண்ணட்டும்? இயேசு எந்த பக்கம் போறாருன்னு அவன் ஜனங்களை எல்லாம் கண்காணித்து கொண்டு இருக்கிறான். இயேசு நடக்க ஆரம்பிக்கிற திசையை அறிகிறான். என் வேதம் சொல்லுகிறது, ஒரு யோவான் சானகனை போல இயேசுவுக்கு முன்னாலே ஓடின சகேயுவை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஓடினான்னு போட்டிருக்கு. என்ன செய்தானா? ஓடுறான் அந்த ரோட்ல. இயேசு இதில் தானே வராரு, நான் ஓடட்டும் சொல்லி அவருக்கு முன்னாக ஓடுகிற சகேயு ஓடி போய் என்ன செய்தானா? ஒரு மரத்தை தெரிவு செய்கிறான். அந்த மரத்திலே ஏறுகிறான். ஏன்னா பிரயாசங்கள் அடுத்து அடுத்து அடுத்து. ஏன்னா எப்படி ஆகிலும் நான் இயேசுவை பார்த்தாக வேண்டும். 40 நாள் ஜபத்துல பார்க்க முடியலையா, பரவாயில்ல, அடுத்து சொந்தமா நானே ஒரு 40 நாள் ஜபம், 21 நாள் ஜபம், வேதத்தை வாசிக்கிறதுல எத்தனை பிரயாசங்கள் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சகேயு என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தா? நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். மரத்துல உட்கார்ந்து அவரை பார்க்கறான், வந்து கொண்டு இருக்கிறார். இயேசுவை பார்த்துட்டான். ஓ, இவர் தான் இயேசுவா, இவர் தான் காரியங்களா? இயேசுவை அறிந்தது போல அவன் நினைத்து கொண்டு இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, எப்ப அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள வந்துட்டதோ, எப்ப தேவனை அறிந்து கொள்கிறீர்களோ, அப்பொழுதே அவர் உங்களை அறிந்து கொள்ளுவார். இயேசு அப்படியே நடந்து வருகிறார். வசனம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே வந்து இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து சகேயுவே இறங்கி வான்னு சொன்னார். ஆச்சரியப்பட்டு போகிறான். அவருக்கு எப்படி என்ன தெரியும்? அவருக்கு எப்படி என்ன தெரியும்? யாரெல்லாம் தேவனை அறிந்து கொள்ள வாஞ்சியாய் இருக்கிறார்களோ அவர்களோடு கூட இருக்கிற தெய்வம், அவர்களோடு கூட நடக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் இந்த வாஞ்சை அவனை உயர்த்துகிறது.